வணக்கம். நாங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தோம். போகும்போது பார்த்திங்கன்னா, வழியில் மகாயோகி காட்டு சிவா சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமில் ஒருத்தர் அன்னதானம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பேர் ஏழுமலை. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனபோது பார்த்திங்கன்னா, நாங்கள் கிரிவலம் முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா, அவர் வழியில் பார்த்துட்டு எங்களை வாங்க சாப்பிட்டு போகலாம் இல்லை வேண்டான்னு சொன்னோம். ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு சாப்பாடை போட்டு அனுப்பிச்சாரு. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அந்த டைம் சாப்பாடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே, சாப்பிட்டு தான் போனோம். அதனால் நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே, நம்ம ஏதாவது டொனேட் பண்ணணும் இவங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுக்காக நம்ம ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி, இப்போ நாங்கள் போகும்போது நான் போயிட்டு அவங்கள பார்த்து இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் கேட்டேன். சரி ஓகே, நீங்கள் என்ன இங்கே கண்டினியூஸாக போட்டுட்ருக்கிறீங்களா, 3 டைம்ஸும் கொடுக்குறீங்களா அப்படிலாம் கேட்டேன். ஒருத்தர் சொன்னார் 2 டைம்ஸும், இன்னொருத்தர் சொன்னார் ஆமாங்க எல்லா டைமும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு இவர் சொன்னார், அவங்க கேட்குறத பொறுத்து கொடுக்குறத பொறுத்து நாங்கள் நைட்டும் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே, நல்ல விஷயந்தான். ஈவன் 1 டைம் போட்டாலே அதுவே பெரிய விஷயந்தான். ஓகேங்களா, நம்ம 3 டைம்ஸு போடுறாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். ஒரு டைம் போடுறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான். அதை அவங்க நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் அப்படி செய்யணும். ஓகேவா? ஓகே, இது மாதிரி இப்போவுமே நாங்கள் ஆக்சுவலாக இது பைசா கொடுக்கறதுக்காக தான் போனோம். பட் அந்த டைமுமே அவர் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னார். என் கூட என் கசின் வந்திருந்தாங்க. அவங்க சாப்பிட்டாங்க. பட் எனக்கு சுத்தமாக சாப்பிட இஷ்டமே இல்லை. நான் முடிக்காமல் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார். இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும், வாங்குங்கன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு நானும் சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு லைனில் போயிட்டு எனக்கு அவர் சொல்கிறதுக்காக நான் தட்டு எடுத்துகிட்டு போனேன். பட் என்னென்னா இவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு. ஆனால் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா, கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள எல்லாருமே இல்லை, ஒரு சில பேர் மீன்ஸ் 1 or 2% அவங்க ஏதோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு கடுப்படிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு சாஃப்டாகவோ ஒரு பொலைட்டாகவோ வரவங்களுக்கு ஒரு அன்பாக நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி நானே அந்த தட்டு இப்படி ஒரு மாதிரி புரியல, கொஞ்சம் சாஞ்சிடுச்சா என்னன்னு தெரியல. ஏம்மா தட்டை ஒழுங்காக பிடிங்கம்மா அப்படின்ட்டு அந்த வாய்ஸை ரைஸ் பண்ணி அப்படி பேசுகிறாரு. அது எதுக்கு ஏம்மா தட்டு பார்த்து பிடிங்கம்மா, கீழே விழுந்துட போகுது இல்லை கீழே ஊற்றிட போகுது சாம்பார்லாம் அப்படி சொன்னால் ஓகே. அது சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி சொல்ல போகும்போது அப்போ என்ன திரும்ப ஃபீல் ஆகுது, நான் எதுக்காக நம்ம இப்படி இவங்கக்கிட்டலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ணுன்ட்டு ஏதாவது நமக்கு அவசியம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்தது டக்குன்னு அந்த மொமெண்ட்டில். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுவை இவங்க க்ரியேட் பண்ணிடுறாங்க. அது வேண்டாமே. எல்லார்கிட்டேயும் நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்குறோம், அது நம்ம மனசார கொடுக்கணும். அவர் செய்கிறவர் இன்னொருத்தர், நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க. சர்வீஸ் பண்ணுற ஆட்களும் அதுக்கு ஏற்றபடி பொலைட்டாக ஒரு ஹம்பிளாக அவங்கள்ட்ட ரொம்ப சாஃப்டாக பேசி சாஃப்டாக நல்லா கொடுக்கலாமே, அதை இன்னும் நல்லா பண்ணலாம் இல்லையா. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த டைம். மற்றபடி அவர் செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது மாதிரி அவர் தொடர்ந்து அவர் செய்யணும். அட்லீஸ்ட்டு நம்மளால் அந்த மாதிரி செய்ய முடியலனாலும் இன்னொருத்தர் இந்த மாதிரி பண்ணுறாரு இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்புறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அது நம்மளால் செய்ய முடியலனாலும் மற்றவங்க செய்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து அவர் செய்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஓம் நம சிவாய.